அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். செவ்வாய் பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். தனுசு ராசினருக்கு செவ்வாய் 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு செல்கிறார். நன்மைகள் தங்களுக்கு குறையும். செவ்வாய் தங்களுக்கு 5ஆம் இடத்திற்கும் விரயஸ்தானத்துக்கும் உரியவர். பேச்சில் சூடு பறக்கும், கடன் தொந்தரவு உண்டாகும். ஆக தனுசு ராசி அன்பர்களுக்கு எச்சரிக்கை தேவை. ஜனவரி 14ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 20ஆம் தேதி வரை அவர் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறையும். சிறு விஷயங்களுக்கு கூட சண்டை சச்சரவுகள் வரலாம். 3ஆம் நபர்களின் தலையீடு உண்டாகலாம். கடன் தொந்தரவு உண்டாகும். பிள்ளைகளால் தொல்லைகள் உண்டாகும். சுபகாரியத்தில் தடங்கல்கள் ஏற்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உஷ்ண நோய்கள் அதிகரிக்கும். பிபி போன்ற நோய்களுக்கு நல்ல மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும், அதை தவிர்த்தல் இயலாது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில், ரியல் எஸ்டேட் தொழில், விவசாய தொழில், அக்னி தொழில், ஹோட்டல் பிசினஸ், பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் போன்றவருக்கு நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. ஆகவே கவனமாக இருத்தல் வேண்டும். தொழில் துறையில் பார்ட்னர்ஸ்களை அட்ஜஸ்ட் செய்து போக வேண்டும். வியாபாரத்தில் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. பார்ட்னர்ஸ்களை புரிந்து கொண்டு அட்ஜஸ்ட்மெண்டோடு இருக்க வேண்டும். மருத்துவர்களுக்கு உழைப்பு அதிகம், அலைச்சல் அதிகம், வீண் பிரயாணங்கள் செய்ய வேண்டி இருக்கும். ஆகவே மருத்துவர்களுக்கு கடினமான நேரம் இது. ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு இடத்தை வாங்க விற்க உகந்த நேரம் அல்ல, நஷ்டம் உண்டாகும். பத்திரப்பதிவின் போது கவனம் தேவை. பத்திரப்பதிவின் போது வில்லங்கங்கள் வரலாம். ஆகவே கவனம் தேவை. சகோதர பாவத்தை பொறுத்தவரை செவ்வாய் தனுசு ராசி என்பர்களுக்கு சகோதரர்களுக்குள் வீண் சண்டை சச்சரவுகள் வரலாம். வீண் பிரச்சனைகள் வரலாம். பேச்சில் கவனம் தேவை. பங்காளிகளுக்குள் பிரச்சனைகள் வரலாம். பேசி தீர்த்து கொள்வது நல்லது. விவசாயத்தை பொறுத்தவரை பயிர்கள் செழிக்காது, மகசூல் அதிகரிக்காது, நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். கால்நடைகள் நோய் நொடிகள் அவஸ்தைப்படும், செலவு உண்டு. ஆக தனுசு ராசி அன்பர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். கோயிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.